ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம்ரியா சேனல். ஒரு படத்தோட கிளைமேக்ஸை முன்னாடியே சொல்கிற மாதிரி இந்த எபிசோட் 43யோட கிளைமேக்ஸை நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அதாவது இது வந்து எவிக்ஷன் இருந்தது இல்லையா? ஸோ எல்லாருமே நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எவிக்ஷன் என்னாச்சுன்னு சொல்லிட்டு. பிக் பாஸ் ஹிந்தியில் நேத்து எபிசோட்ல நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஸோ வந்து யாருமே வெளியில போல, பகா சும் எல்லாருமே வந்து சேவ் ஆயிட்டாங்க. இதுக்கு வந்து நம்ம ரீசன் பார்த்தோம்னா சும் தான் வந்து லீஸ்ட் ஓட்டிங்ல இருந்தாங்க. பட் தென் அவங்க காப்பாற்றப்பட்டதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து ஒரு வகையில நல்ல கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்க. அண்ட் டிஆர்பி ஆல்ரெடி வந்து ஹிந்தி பிக் பாஸ்க்கு ரொம்ப டவுனா இருக்கிறதா கேள்விப்பட்டோம் இல்லையா? ஸோ அதனால இந்த கண்டென்ட் கொடுக்குற ஆளுங்களையும் அமிச்சிட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உள்ள வச்சிருக்காங்க. பட் பகா வந்து ரொம்ப லீஸ்ட் தான். ஆனா பகா இந்த வீக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பண்ணாரு. பகாஜி வந்து கொஞ்சம் நல்லாவே பண்ணாரு. எல்லாரோடையும் வந்து நல்லா கலந்துக்கிட்டாரு. நல்லா ஃபன் பண்ணாங்க எல்லாருமே. ஸோ அந்த ஃபன் எலிமெண்ட்டும் வந்து வேணும் அப்படின்றதுனால இந்த வாரமும் வந்து பகாவும் இருக்காங்க. அண்ட் சும்முமே பாத்தீங்கன்னா நல்லா அவங்க கேமை டெவலப் பண்ணி சூப்பரா பிளே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களோட கண்டென்ட்டும் வேணும்ன்றதுனால இந்த வாரம் வந்து நோ எவிக்ஷன் சொல்லிட்டாங்க. ஏகப்பட்ட டிராமா நடந்தது. யாரு டிராமா பண்ணாங்கன்னு கேக்குறீங்களா? ஷில்பா மேம் தான். அதுக்கப்புறம் ஸ்ருத்திகா வந்து பிக் பாஸ் வந்து செம்மையா போட்டு கொடுத்தாரு. ஸ்ருத்திகா வந்து முகத்தை கொண்டு போய் எங்க வச்சுக்கிறது அப்படின்னு தெரியாம சுத்தி வந்தாங்க. ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம எபிசோடோட ஃபுல் டீட்டெயில் சொல்லும் போது உங்களுக்கே புரியும். ஹிந்தி பிக் பாஸ் சண்டே எபிசோட் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். எபிசோட் நம்பர் 43. ஒன்னு சல்மான் கான் வராரு. எப்பவும் போல ஹவுஸ்மேட்ஸ்க்கு வந்து ஹாய் சொல்லிட்டு அவங்க கிட்ட சாகத்தை முக்கியமா தேர்ந்தெடுத்து கேட்கிறாரு. நீங்க தான் வந்து இந்த ஹவுஸ்லயே வந்து நல்லா மேக்ஸ்ல வந்து புளியாமே, ஸோ வந்து உங்களுக்கு ஒரு கணக்கு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சாகத் வந்து ஐயோ நோ சார் சொல்றாங்க. இல்ல ஈஸியானது தான் பண்ணுங்கன்னு சொல்லி, உங்களுக்கு இந்த வீட்டுல ஹவுஸ்மேட்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்கிறாரு. 14 அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் குவெஸ்டின் கேட்கிறாரு. ஸோ எத்தனை காதுகள் இருக்கு இந்த வீட்டுல அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. 28 அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே சல்மான்ஜி வந்து நோ ராங் அப்படின்னு, அந்த செவுத்துல இருக்கிற காதை நீங்க மறந்துட்டீங்களே அப்படின்றாரு. ஸோ வால்க்கும் காது இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு செட்டப் போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த காது வச்சுதான் இன்னைக்கு வந்து டாஸ்க் ஒன்று நடக்க போகுது சொல்லிட்டு சாகத் கிட்ட போயிட்டு அந்த காது கிட்ட போய் நிக்க சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் காதுல இருந்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்னு காது வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு அங்க இருந்து ஒரு ஓலைச்சுவடி மாதிரி ஒண்ணு வருது, லெட்டர் மாதிரி ஒண்ணு வருது. வந்த உடனே சாகத் அதை எடுத்து படிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா சாகத்தை பத்தி இன்னொருத்தர், வீட்டுல இருக்க இன்னொருத்தர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்றதுதான் இருக்கும். அது யாருன்னு அவங்க கண்டுபிடிக்கணும். ஸோ வீட்டுல இருக்கிற காசிப்ஸ் மெயினா யாரை பத்தி பின்னாடி போய் பேசினாங்களோ அந்த விஷயத்த பிக் பாஸ் வந்து இப்ப போட்டு கொடுக்க போறாரு. ஸோ அந்த செக்மெண்ட் தான் நடக்க போகுது. ஸோ சாகத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர்ல பாத்தீங்கன்னா அவினாஷ் அண்ட் விவியன் இல்லாம இவங்களால கேமே கொண்டு போக முடியாது அப்படின்னு பேசியிருக்காங்க. இது யார் பேசினது அப்படின்னு கேட்கவும் விவியன் பேசினாருன்னு சொல்லிட்டு சாகத் கண்டுபிடிச்சிடுறாங்க. அண்ட் கீழே பாத்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு சிரப் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க, அது குடிக்கணும். வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்க. சாகத் அது கொடுக்கும் போது அவர் வந்து ஐயோ தொடாதீங்க நானே வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு விவியன் வராரு. சல்மான்ஜி வந்து என்ன ஹைஜீனா அப்படின்னு கேட்கிறாரு. ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே எடுத்து குடிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி பண்ணாரு. இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா தான் இருந்தது. சாகத் வந்து கையால கூட எடுத்து தரக்கூடாது அப்படின்னு சொல்றது. சரி, அது அவரோட விருப்பம், நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது. இது வந்து கரெக்டா இல்லையான்னு வந்து சல்மான்ஜி சொல்வாரு. எஸ், இது வந்து விவியன் தான் பேசியிருக்காரு. ஸோ விவியன் என்ன சொல்றாருன்னா, என்னை சுத்தியே தான் வந்து இவங்களோட எல்லா ஆக்ஷன்ஸும் இருக்கும். ஏன்னா வந்துட்டு நான் இல்லாம இவங்களால வந்து எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா என்னை சுத்தியே வந்தாதான் நல்ல ஸ்கிரீன் டைம் கிடைக்கும், என் பின்னாடியே இவங்க சுத்துறாங்க சாகத் அப்படின்ற மாதிரி இவர் விவியன் வந்து சொல்றாரு. ஃப்ரீ ஸ்டார்ஸ் கூட எக்ஸாம்பிளா சொன்னாரு. ஃப்ரீஸ் அப்படின்னு சொன்ன அடுத்த நிமிஷம் வந்து என் கிட்டதான் வந்து நின்னாங்க. ஸோ வந்து சாகத் எப்பவுமே வந்து என்னையே தான் டார்கெட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ தட் என்கிட்ட வம்பு பண்ணிட்டு இருந்தாதான் அவங்களுக்கு வந்து ஸ்கிரீன் டைம் நிறைய கிடைக்கும் அப்படின்றதுனால அவங்க என்கிட்ட வராங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சாகத் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. பட் ஸ்டில் இதுதான் வந்து விவியனோட குற்றச்சாட்டு சாகத்தை பத்தி. அடுத்தது ஸ்ருத்திகாவை கூப்பிடுறாங்க. ஸ்ருத்திகாவுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதியிருக்குன்னா வந்து இவங்க வந்து எல்லாரோட விஷயத்திலயும் வந்து மூக்க நுழைக்கிறாங்க, இவங்களுக்கு கொஞ்சம் அறிவு கம்மி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது யார் சொன்னது அப்படின்னு கேட்டதுக்கு அது ரஜத் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்திகா கண்டுபிடிச்சிடுறாங்க. ரஜத்தும் யோசிச்சுட்டே வராரு. நான் அறிவு கம்மின்னு நான் சொன்னேனா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வராரு. ஆமா, நீங்க தான் சொன்னீங்க, திக்விஜய் கிட்ட பேசுனீங்கன்னு சல்மான்ஜி வந்து ஞாபகப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் அதை அக்செப்ட் பண்ணிட்டு வாங்கிட்டு போயிடுறாரு. இதை பார்த்துட்டு அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, ரஜத்தை பத்தி இப்பதான் ஸ்ருத்திகாக்காக அவ்வளவு பேசுனேன், இங்க வந்துட்டு ஸ்ருத்திகாவை பத்தியே பின்னாடி பேசி வச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி ஷில்பா வந்து என்னமோ பின்னாடி போய் பேச மாட்டேன்னு சொன்ன, இவ பார்த்தா நீ ஸ்ருத்திகாவை பத்தி பின்னாடி பேசி தானே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி ரஜத்தை பத்தி சொல்றாங்க. நெக்ஸ்ட் கரனுக்கு ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா கரண் வந்து ஒரு ஜோக்கர், நான் அவனை வந்து சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அந்த லெட்டர்ல இருந்தது. அது யாரு சொல்லியிருப்பா அப்படின்னு கேட்டதுக்கு கரெக்டா விவியன் அப்படின்னு கெஸ் பண்ணிட்டாரு. விவியனும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிட்டாரு. நான் தான் சொன்னேன், ஆமா இவனை எப்பவுமே வந்து நான் ஜோக்கரா தான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி விவியன் சொல்றாரு.
அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு லெட்டர் வருது. இதுதான் ரொம்ப முக்கியமான லெட்டர். இது பாத்தீங்கன்னா ஸ்ருதிகா நைட் டைம்ல சும் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் வருது. நைட் டைம்ல சும் கிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க, இவர் வந்து நீ இந்த ப்ரோக்ராம்காக தான் இவர் பண்றாரு, அவர் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன், என்ன இவருக்கு வேணும் இந்த ப்ரோக்ராம்க்குன்னு அவருக்கு நல்லாவே தெரியும், அதனாலதான் வந்து உங்ககிட்ட பழகுறாரு அப்படின்ற மாதிரி சும் கிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க. அதனால வந்து உனக்கு வந்து இவரை விட பெட்டரான பர்சன் கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொல்லுவாங்க. இதை வந்து படிச்சு பார்த்துட்டே இருக்கும்போதே ஸ்ருதிகாவுக்கு தெரிஞ்சிடும் இது நம்ம தான் சொன்னதுன்னு சொல்லிட்டு சும்மா இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஐயோ மாட்டி விட்டாரு பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசாம உட்கார்ந்துருப்பாங்க. கரண் வந்து கரெக்டா கண்டுபிடிச்சிருவாரு, ஸ்ருதிகா நீ தானே சொன்ன அப்படின்னு. உடனே ஸ்ருதிகா வந்து நீ என்ன நிஜமாவே சும்மா லவ் பண்றியா அப்படின்னு கேட்பாங்க. உடனே அவர் பேசாம பின்னாடி போவாரு. உண்மையா இவர் லவ் பண்ணா பரவாயில்ல, சும்மா தானே சார், அதனாலதான் நான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்லவும் சல்மான் கான் கேட்கிறாரு, ஸ்ருதிகா ஒரு கொஸ்டின் கேட்டதுக்கு நீங்க பதிலே சொல்லல அப்படின்னு. என்னன்னா வந்து நீ உண்மையா சும்மா லவ் பண்றியான்னு வந்து ஸ்ருதிகா கேட்டாங்கல்ல, அந்த கொஸ்டினுக்கு நீ பதில் சொல்லலன்ற மாதிரி கரனை கேட்கிறாரு. உடனே கரண் வந்து நான் எல்லாரையுமே லவ் பண்றேன், சும்மா கொஞ்சம் ஜாஸ்தியா லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. வந்து ரொம்ப பெருசா வெடிக்கும் அப்படின்னு நினைச்சா இதை வந்து ஜாலியா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே சிரிச்சுட்டு போயிட்டாங்க, பெருசா ஹர்ட் ஆகல. ஸோ ஜாலியா போயிட்டாங்க. இப்போ இன்னொரு பிரளயம் நடக்க போகுது. அதுதான் வந்து இது ஷில்பா மேம்க்கு வந்து ஒரு லெட்டர் வருது. அந்த லெட்டர்ல என்ன எழுதிருக்குன்னா, சும் கிட்ட இவங்க ஸ்ருதிகா நைட்டு பேசினது. அதாவது என்னன்னா, சும் கிட்ட ஸ்ருதிகா சொல்லியிருப்பாங்க, இவங்களோட பொண்ணா இருந்தா இந்த மாதிரி லிங்க் பண்ணி பேசுவாங்களா, இந்த மாதிரி ஒரு ஓப்பன் ஃபோரம்ல, அதாவது பிக் பாஸ் மாதிரியான ஒரு பிளாட்ஃபார்ம்ல வந்துட்டு இவங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி இன்னொருத்தரோட வச்சு பேசுவாங்களா, அதாவது கரணோட வச்சு பேசுறத வந்து அவங்க சொல்றாங்க ஸ்ருதிகா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது ஸ்ருதிகா சொன்ன இந்த விஷயமே வந்து தப்பு தான். ஏன்னா இவங்களுமே வந்து அவங்களோட தம்பியோட வச்சு பேசினாங்க. ஸோ அது தப்புனா இதுவும் தான் தப்பு, அது ஃபன்னுனா இதுவும் ஃபன்னு. ஆனா வந்து ஸ்ருதிகா வந்து இப்படி சொல்லியிருப்பாங்க, அவங்க பொண்ணா இருந்தா இப்படி பேசுவாங்களா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் படிச்ச உடனே இது யாரு சொல்லுவா, எனக்கு தெரியுமே ஸ்ருதிகா தான் அப்படின்னு ஷில்பா கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. கண்டுபிடிச்ச உடனே ஆமா நான் சொன்னேன்னு ஸ்ருதிகாவும் ஒத்துப்பாங்க. சேவ் ஃபார் லேட்டர் அப்படின்னு ஷில்பா மேம் வந்து அப்படியே வச்சுப்பாங்க, நெக்ஸ்ட் முடிஞ்சோடனே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து பாத்தீங்கன்னா கரணோட லெட்டர் ஒண்ணு வருது. அதாவது கரணை பத்தின ஒரு லெட்டர் ஷில்பா மேம்க்கு வருது. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, கரண் வந்து என்ன பண்ணிருக்காரு, இந்த டைம்ல டாஸ்க் நடந்துட்டு இருக்க டைம்ல, அதாவது ஷில்பா மேம் இன்ஜுரியா இருக்கிற டைம்ல வந்துட்டு இங்க வெளியில வந்து ரஜத் கிட்ட வந்து கங்க்ராச்சுலேஷன் சொல்லியிருப்பாரு. அது இல்லாம ஷில்பா மேமை பத்தி ஒரு இங்கிலீஷ் ப்ராவர்ப் வேற சொல்லி அவங்க சொல்லியிருப்பாங்க. அதாவது when you fall for everything you stand for nothing அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த படிச்சு பார்த்த உடனே கரண் அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க ஷில்பா மேம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சல்மான் கான் பார்த்தா அதுக்கு போட்டு வேற கொடுக்குறாரு, இது எந்த டைம்ல தெரியுமா நடந்தது, நீங்க வந்து வழியில துடிச்சிட்டு இருந்தீங்க தெரியுமா, அந்த நேரத்துல வெளியில வந்து ரஜத் கிட்ட கை கொடுத்து கங்க்ராச்சுலேட் பண்ணாப்புல இந்த வார்த்தையை சொல்லி அப்படின்னு சல்மான் கான் போட்டு உடைக்கிறாரு. உடனே ஷில்பா மேமோ ஓகே ஃபைன் நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மனசுல வச்சுக்கிட்டு போயிட்டாங்க. கரண் கிட்ட நான் எதிர்பார்க்கல உங்ககிட்ட இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க. போய் உட்காந்துடுறாங்க. இது முடிஞ்சோடனே பிரேக் விட்டுட்டு சல்மான் கான் அப்படி போறாரா, உடனே நேரா சும் வந்துட்டு கரண் கிட்ட வராங்க. ஷில்பா மேமும் கரனை திரும்பி பாக்குறாங்க. என்ன கரண் உங்ககிட்ட நான் இதை எதிர்பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ஷில்பா மேம் வந்து பாவமா டயலாக் சொல்றாங்க. அதுக்குள்ள சும் வந்து சொல்றாங்க, அவர் வந்து ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல இருந்தார்ல, என்ன பண்றதுன்னு தெரியாம ஏதோ ஒரு கன்ஃபியூஷன்ல என்னமோ பேசி வச்சிட்டு இருக்காரு, அவர் வந்து உங்களுக்கு எதிராக பேசணும்லாம் பேசியிருக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சும் வந்து கொஞ்சம் இவருக்கு கரனுக்கு சாதகமா வந்து கொஞ்சம் சப்ப கட்டிட்டு இருக்காங்க. அந்த சைட் ஸ்ருதிகா பாத்தீங்கன்னா அப்படியே பூனை மாதிரி என்னை யாரும் எதுவும் கேட்டுறாதீங்கடா சாமி அப்படின்ற மாதிரி அப்படியே நகர்ந்து போறாங்க அந்த சைடு. அதெல்லாம் ரொம்ப ஃபன்னியா இருந்தது. ஸ்ருதிகாவோட மனநிலை வந்து நம்மளுக்கு அப்படியே புரிஞ்சுது, இவங்க எப்ப நம்ம மேல பாய்வாங்கன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அப்படியே மெதுவா நகர்ந்து ஸ்ருதிகா அந்த பக்கம் போறாங்க. அப்புறம் கரண் கிட்ட தனியா சும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, ஸ்ருதிகாவும் அங்க இருக்காங்க. அப்போ சும் கேக்குறாங்க, உனக்கு ஏதாவது சொல்லணும்னு இருந்தா சொல்லிடு என்கிட்ட இப்பவே சொல்லு அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு வந்து இல்ல நான் நாளைக்கு பேசுறேன் உங்ககிட்டன்னு சொல்றாரு. நாளைக்கு நான் இருப்பேனான்னு தெரியல, இப்ப நான் போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன், பேசணும்னா பேசு அப்படின்னு சொல்றாரு. கரண் பேசாம இருக்காரு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிசினஸ் மேன் ஒருத்தர் வந்து வராரு. அவர் என்ன ஏதுன்னு எனக்கு சரியா புரியல. சல்மான் கானுக்கும் இவருக்கும் ஆல்ரெடி ஒரு கிளாஷ் ஏதோ நடந்திருக்கு. ஸோ அதை பத்தின விஷயங்கள் வந்து அவங்க 2 பேரும் அந்த ஸ்டேஜ்லயே பேசிக்கிறாங்க. அதை நமக்கு காட்டவும் செய்யறாங்க. அது ஓரளவுக்கு சார்ட் அவுட் பண்ணிட்டு அவரை கொண்டு போய் வீட்டுக்கு நீங்க உள்ள போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்புறாரு. ஸோ அவர் வந்து பிசினஸ் மேன் இல்லையா, ஸோ பிசினஸ் மேன் வந்து அதுக்கேற்ற மாதிரியான டாஸ்க் வந்து ஹவுஸ்மேட்ஸ் கொடுக்குறாரு. அதாவது ஹவுஸ்மேட்ஸ் வந்து ஒரு 3 பார்ட்டா பிரிக்கிறாங்க. ஒரு 3 பேரு, அதாவது வந்து செல்லரு, ப்ராடக்ட், அப்புறம் கிரிட்டிக் அப்படின்ற மாதிரி 3ஆ பிரிக்கிறாரு. இதுல வந்து செல்லரா ஒருத்தர் நிக்கணும், ப்ராடக்டா ஒருத்தர் நிக்கணும், கிரிட்டிக்கா ஒருத்தர் நிக்கணும். ஸோ ப்ராடக்டை பத்தி வந்து இந்த சைடு இருக்கவங்க கிரிட்டிசைஸ் பண்ணி பேசணும், அதாவது அந்த ப்ராடக்ட் மோசமான ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி பேசணும். இந்த சைட்ல இருக்க செல்லர் வந்துட்டு அந்த ப்ராடக்ட் பத்தின நல்ல விஷயங்களை பேசணும். ப்ராடக்ட் வந்து தன்னைத்தானே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும், நான் இதனாலதான் நான் நல்ல ப்ராடக்ட் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கணும். ஸோ இது 3த்துல யார் நல்லா பேசுறாங்களோ அதை அவர் வந்து தேர்ந்தெடுப்பாரு.
ஸோ இதுதான் வந்து டாஸ்க். ஸோ ஃபர்ஸ்ட் வரது பாத்தீங்கன்னா அவினாஷ், ஈஷா அண்ட் கஷிஷ் வராங்க. இதுல ப்ராடக்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா அவினாஷா, ஈஷா வந்து செல்லர், அப்புறம் இவங்க வந்து கஷிஷ் வந்து கிரிட்டிக். அதாவது இந்த ப்ராடக்ட்டை பத்தி இந்த ப்ராடக்டோட ஃபால்ஸ் எல்லாம் சொல்லணும், என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி சொன்னோம். ஸோ ஈஷா வந்து சொல்றாங்க அவினாஷ் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக், அவர் வந்து நல்ல ஒரு ஐ கேண்டி, அவர் பார்க்க நல்லா இருப்பாரு, பியூட்டி வித் பிரெயின்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஈஷா சொல்றாங்க அந்த ப்ராடக்ட்டை பத்தி நல்ல நல்ல விஷயங்கள். இந்த சைட்ல இருந்து கஷிஷ் வந்து என்ன சொல்றாங்க, பார்க்க நல்லா தான் இருக்காரு, நான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நல்ல ஸ்நாக் அதெல்லாம் கூட அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனா வந்து ஐ கேண்டி தான், ஆனா அந்த கேண்டியை வந்து நம்ம நிறைய சாப்பிட்டுட்டே இருந்தா அது ஹெல்த்துக்கு வந்து நல்லது கிடையாது இல்லையா, ஸோ தூரத்துல இருந்து பாத்துக்கிறது தான் நல்லது, இவர் கிட்ட எல்லாம் போக முடியாது அப்படின்ற மாதிரியான விஷயங்களை வந்து அவினாஷை பத்தி எடுத்து வைக்கிறாங்க. ஆனா அவினாஷ் என்ன சொல்றாரு, ஸ்நாக் வந்து ரொம்ப நல்லது, நமக்கு ரொம்ப வேணும், நம்மளுக்கு எனர்ஜி கொடுக்கறது ஸ்நாக் அப்படி இப்படின்னு ஏதோ ஸ்நாக்கை பத்தி பேசுறாரு. அதாவது அவரை பத்தியே அவர் வந்து ஸ்நாக்ன்னு சொல்லிட்டு அவரை பத்தி பேசுறாரு. அப்போ வந்து அவர் சொல்லிடுறாரு, அந்த பிசினஸ் மேன் வந்திருந்தாரு இல்லையா, அவர் சொல்லிடுறாரு 3 பேர்ல பாத்தீங்கன்னா எனக்கு இவங்க தான் கிரிட்டிக் தான் வந்து நல்லா பேசுன மாதிரி இருந்தது, அதனால நான் கஷிஷ்க்கு தான் கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு கஷிஷ்க்கு கொடுத்துட்றாங்க. கஷிஷ் தான் வின்னு சொல்லிட்டு கொடுத்துட்றாங்க. அந்த இடத்துல சாஹத் ரஜத் அண்ட் விவியனை கூப்பிடுவாங்க. ப்ராடக்ட் ரஜத், சாஹத் வந்து செல்லர் அண்ட் விவியன் வந்து கிரிட்டிக். ஸோ இவர் என்ன பண்ணுவாரு, ப்ராடக்ட்டை பத்தி சாஹத் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இவர் வந்து பைல்வான், எல்லாரையும் நல்லா ப்ரொடெக்ட் பண்ணுவார், எல்லாரையும் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா விவியன் ஆரம்பிக்கிறாரு. இவர் வந்து யூ டர்ன் எடுத்துப்பாரு, அதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லுவாரு, சொல்லிட்டு அவரே அதை மாத்தி பேசுவாரு. அதுக்கப்புறம் வந்து ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்த பிறகு நான் இதுக்காக தான் நான் இதை பண்ணேன் அப்படின்ற மாதிரி பல்ட்டி அடிச்சிருவாரு. ஸோ இவர் வந்து நிறைய பல்ட்டி அடிப்பாரு அப்படின்ற மாதிரி விவியன் வந்து ரஜத்தை பத்தி சொல்றாரு. அப்ப ரஜத் வந்து தன்னை இது பண்ணிக்கிறதுக்கு, நான் பல்ட்டி அடிச்சாலும் நான் என்ன பண்ணாலும் கடைசியில என் தப்பு ஒண்ணு வந்து நான் சாரி கேட்டுருவேன் அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்லவும் ஓகே ஃபைன்னு சொல்லிட்டு இந்த கேமோட வின்னர் வந்து ரஜத் அப்படின்னு சொல்லிட்டு ரஜத்துக்கு கொடுத்துருவாங்க. ரஜத் தான் நல்லா பேசும், ஸோ ப்ராடக்ட் தான் வந்து நல்லா பேசுனதா சொல்லிட்டு ப்ராடக்ட் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ருதிகாவை ப்ராடக்டா கூப்பிடுவாங்க. கூப்பிட்டோன்னே திக்விஜய் வந்து நான் வரேன் செல்லரா அப்படின்ட்டு ஓடி வருவாரு. அதுக்கப்புறம் வந்து கஷிஷ் தான் வந்து கிரிட்டிக்கா கூப்பிடுவாங்க. ஸோ திக்விஜய் வந்து செல்லர் இல்லையா, ஸோ அவர் வந்து ஸ்ருதிகாவை பத்தி ரொம்ப பாராட்டி பேசுறாரு. இவங்களோட இருந்தா ஃபன்னா இருக்கும், என்டர்டெய்னிங் ஃபேக்டர், இவங்க கிட்ட வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும், கொஞ்ச நேரம் பேசினாலே மனசுல இருக்க கவலைகள்லாம் மறந்துடும் அப்படின்னு திக்விஜய் வந்து ப்ராடக்ட் அந்த ஸ்ருதிகாவை பத்தி ரொம்ப புகழ்ந்து பேசுறாரு. அதே டைமுக்கு இந்த சைட் கிரிட்டிக் இல்லையா, இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் அழகா இருக்கும், ஆனா அது வந்து தூரம் இருந்து தான் பார்க்கணும் அந்த ப்ராடக்ட்டை, இது கிட்ட போய் நம்ம வாழணும் பேசணும்னு நினைக்க கூடாது, ஏன்னா இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் மாத்தி மாத்தி பேசும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. தூரம் வச்சு அழகா இருக்கும், அதை வந்து தூரமா இருந்து பாத்துக்கலாம் அவ்வளவுதானே தவிர கிட்ட போய்லாம் யூஸ் பண்ண, வீட்டுக்கு எடுத்துட்டு போய் அதை யூஸ் பண்ணலாம் நம்ம நினைக்க கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஸ்ருதிகா சொல்லுவாங்க, ஸ்ருதிகா வந்து இந்த இடத்துல தேவையே இல்லாம, அதாவது இந்த பிக் பாஸ்குள்ள இருக்கிற விஷயங்களை பத்தி பேசாம அவங்க பர்சனலா வெளியில நடந்த விஷயங்களை பேசுவாங்க. இது வந்து கண்டிப்பா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும். ஆனா வந்து டக்குன்னு பேசிட்டாங்க, அது என்னன்னு தெரியல, அவங்களுக்கு வந்து வேற எந்த பாயிண்ட்டுமே கிடைக்கல, எதை சொன்னா வந்து டக்குன்னு கஷிஷ் ஆஃப் ஆவாங்களோ அந்த பாயிண்ட சொன்னாங்க. அதாவது இதுக்கு முந்தைய ஷோல என்ன பண்ணாங்கன்னா, கஷிஷ் வந்து தெரியும் இல்லையா, திக்விஜய்க்காக மணி தான் வேணும்னு சொல்லிட்டு 10 lakhs எடுத்துட்டு அந்த கேம்ல இருந்து அவங்க குவிட் பண்ணி போயிட்டாங்க இல்லையா, சோ அந்த விஷயத்த அவங்க சொல்றாங்க. என்ன பண்ணுறாங்க, அழகு ஆனா வந்து பண்பில்லைன்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க. சோ வந்து எனக்கு வந்து இவங்க பண்பில்லைன்னு சொல்றாங்கப்பா, ஸ்ருதிகா சொல்றாங்க, எனக்கு வந்து இவங்க பண்பில்லைன்னு சொல்றாங்கப்பா, ஆக்சுவலா வந்து இவங்க தான் வந்து பணம் வந்த உடனே அந்த பணத்தை சுருட்டிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க, கொஞ்சம் கூட வந்து அடுத்த கண்டஸ்டன்ட்டை பத்தி யோசிக்காம, கூட இருக்கிறவனை பத்தி யோசிக்காம காசு எடுத்துட்டு ஓடிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டை வந்து கஷிஷ் மேல வைக்கிறாங்க. சோ இந்த இடத்துல யாரு பேசுனது நல்லா இருக்குன்னு பார்த்தா செல்லர் தான் பேசுனது நல்லா இருக்குன்னு திக்விஜய்க்கு கொடுத்துடுறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா அவினாஷ், விவியன் அண்ட் ரஜத் வராங்க. அவினாஷ் வந்துட்டு செல்லராகவும், விவியன் வந்து ப்ராடக்டாவும், ரஜத் வந்து கிரிட்டிக்காவும் வராரு. சோ அவினாஷ் என்ன சொல்றாருன்னா, இந்த ப்ராடக்ட் கிட்ட நம்ம என்ன ப்ராப்ளம் எடுத்துட்டு போனாலும் நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ரஜத் உடனே சொல்றாரு, இவர்கிட்ட வந்து சொல்யூஷன்லாம் கிடைக்கிறத விட நின்னே பேச மாட்டாரு நம்ம கிட்ட, நம்ம ஒண்ணு கேட்டோம்னா ஓடி போயிடுவாரு, அவரு சொல்யூஷன்லாம் கொடுப்பாரு, ஆனாலும் கொடுக்கறதுக்கு அவர் நின்று கேட்டாதானே, அதை கேட்கவே மாட்டாரு, ஓடி போயிடுவாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. உடனே விவியன் வந்துட்டு, எனக்கு வந்து என் டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ண முடியாது, என் டைம் வந்து ரொம்ப ப்ரெஷியஸ், நான் ரொம்ப எனக்கு தேவையில்லாதவங்க கிட்ட டைம் பேசி என்னோட டைமை நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். கரண் அந்த சைட்ல இருந்து, ஏன்னா அவர் ஆஃபீஸ் போனோம் அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுவாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அதுக்காக சிரிச்சுட்டு எல்லாரும், ஆஃபீஸ்லாம் இல்லை, ஆனால் வந்து என்னால் என் டைமை வேஸ்ட் பண்ண முடியாது, மை டைம் இஸ் ப்ரெஷியஸ் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். உடனே அதுக்கு ரஜத் சொல்வார், சரி ஒரு பொருள் நம்ம வாங்குறோம், அது நல்லா இருக்கும், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 தடவை சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு வச்சுட்டு 3ஆவது தடவை ஒர்க் ஆகலைன்னா என்ன பிரயோஜனம் அந்த ப்ராடக்ட்டை வச்சு அப்படின்ற மாதிரி ரஜத் சொல்வார். ஆனாலும் வந்து விவியன் தான் வந்து நல்லா பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு விவியன் தான் இதில் வின் அப்படின்ற மாதிரி கொடுத்துருவாரு. ஸோ இவங்க 3 பேர்ல விவியனுக்கு தான் வந்து அந்த கேமில் வந்து வின்னர்னு கொடுப்பாங்க. ஸோ இதை முடிச்சுட்டு
அவர் வந்து வெளியில போறாரு. பிசினஸ் மேன் வந்து பை சொல்லிட்டு வெளியில போறாரு. சோ நம்ம நினைச்ச அதே பாயிண்ட் தான் கஷிஷ் வந்து இப்ப ஸ்ருதிகா மேல பாயிறாங்க. கஷிஷ் கேக்குறாங்க, நீங்க எதுக்கு வெளியில நடக்கிற விஷயத்தெல்லாம் வந்து பேசுறீங்க, இது பர்சனல் அட்டாக்கால இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஸ்ருதிகா என்ன சொல்றாங்க, இல்ல இல்ல இதை வந்து நீ வீட்டுக்குள்ள வந்து பேசின இந்த விஷயங்களை, நீயா இதை வந்து வீட்டுக்குள்ள வந்து பேசலன்னா நான் வந்து இதை வாயை திறந்திருக்க மாட்டேன், நீயா வந்து இதை வீட்டுக்குள்ள பேசினதுனால தான் நான் வாயை திறந்தேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கஷிஷ் வந்து அதெல்லாம் நான் கேட்க விரும்பல அப்படின்ட்டு அவங்க பேச வந்ததை கூட பேசிட்டு அவங்க பாட்டுக்கு நடந்து போயிடுறாங்க. திரும்பவும் வந்து ஸ்ருதிகா போய் ட்ரை பண்றாங்க. கஷிஷ் இங்க பாரு, நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன், நானா வந்து சொல்லல அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ண வராங்க. உடனே கஷிஷ் வந்து, இங்க பாரு உன் வளர்ப்பே தப்பா இருக்கு, நீ வந்து பேசாதுன்னா, ஓ நீ என் ப்ராட்டப்பை பத்தி பேசுறியா அப்படின்னு ஸ்ருதிகா கேட்கறாங்க. கஷிஷ், ஆமா நான் உன் ப்ராட்டப்பை பத்தி தான் பேசுறேன், உன் வளர்ப்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அது கஷிஷ் பண்ணது இன்னொரு பெரிய தப்பு. யாருமே வந்து பேரண்ட்ஸை இழுக்காதீங்கன்னு சொல்லிட்டு சல்மான் கான் மத்த ஹோஸ்ட் எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஸோ பேரண்ட்ஸை இழுக்காம அவங்கள பத்தி மட்டும் தான் நம்ம பேசி விளையாடணும். ஆனா இது தேவையில்லாம வந்து வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றது வந்து ஒரு பெரிய தப்பான கருத்து. ஸோ ஸ்ருதிகா அதை கேட்டுட்டு ஓகே அப்படின்னு போயிடுறாங்க, இவங்க கிட்ட பேசுறது வேஸ்ட் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா போயிடுறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஷில்பா மேம் வந்து ஒவ்வொன்றும் அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன ரீசன்னா வந்து ஸ்ருதிகா பேசுனது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு, அவ எப்படி என்னோட பொண்ணை பத்தி பேசலாம், என் பொண்ணை பத்தி எப்படி இந்த ப்ரோக்ராம்ல பேசலாம் அப்படின்னு அவங்க அழ ஆரம்பிச்சாங்க. ஆனா வந்து ஆக்சுவலா நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா அதுல வந்து ஷில்பா மேமோட பொண்ணை பத்தியே அவங்க பேசவே இல்லை. அவங்க பேசுனது வந்து ஒருவேளை அவங்க பொண்ணா இருந்தா இந்த மாதிரி லிங்க் பண்ணி பேசுவாங்களா அப்படின்ற பாயிண்ட தான் சொன்னாங்க. ஷில்பா மேம் வந்து இதை அப்படியே திருச்சி பேசி என் பொண்ணை பத்தியே என் பொண்ணெல்லாம் இந்த ப்ரோக்ராம்ல இழுத்துட்டு வரா அப்படின்ற மாதிரி வேற மாதிரி பேசுறாங்க. அவங்க என் பொண்ணை பத்தி பேசிட்டான்னு அந்த டாபிக்கே மாத்துறாங்க. ஸோ கரணும் வந்துட்டு கரெக்ட் அவங்க பொண்ணை பத்திலாம் பேசியிருக்க கூடாது, உங்க பொண்ணெல்லாம் இழுத்திருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கரணும் சொல்றாரு. சொல்லிட்டு பத்தாவதுக்கு ஸ்ருதிகா கிட்ட வர திரும்பி போயிட்டு, நீ எதுக்கு அவங்க பொண்ணை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னாலும் ஸ்ருதிகா, இல்ல நான் அவங்க பொண்ணை பத்தி பேசல, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு வராங்க. வந்துட்டு ஷில்பா மேம் கிட்டயும், இங்க பாருங்க நான் வந்து உங்க பொண்ணை பத்தி பேசல அப்படின்னு பேச வராங்க. உடனே ஷில்பா மேம் இட்ஸ் ஓகே ஃபைன் அப்படின்றாங்க. இட்ஸ் ஓகேனா அப்புறம் எதுக்கு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கீங்க, இட்ஸ் ஓகே ஃபைனுங்கிறீங்களா, அப்புறம் பரவாயில்லன்னு தான் சொல்றீங்க, ஆனா வந்துட்டு என்ன வந்து அது ஹர்ட் பண்ணது எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக அழுறீங்க. ஸோ அந்த இடத்துலயுமே வந்து ஷில்பா மேம் வந்து ஒரு கேம் பிளே பண்ற மாதிரி தான் இருக்கு. அவங்களுக்கு வந்து ஸ்ருதிகா ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அதை வச்சு சூப்பரா அவங்க கேம் பிளே பண்றாங்க. நாட் ஒன்லி ஃபார் ஸ்ருதிகா, யார் வந்து என்ன ஒரு வார்த்தை பேசினாலும் அதை அப்படியே புடிச்சு வச்சுட்டு செம்மையா கேம் பிளே பண்றாங்க. அவங்க வந்து இன்னும் கன்ஃபியூஸ் ஸ்டேட்லயே அலைஞ்சிட்டு இருக்காரா. ஸோ சல்மான் கான் வந்து சொல்றாரு, இவங்களெல்லாம் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ற மாதிரி நம்ம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ண விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரனுக்கு வந்து அவரோட ஃப்ரெண்டை உள்ள அனுப்புறாங்க. உள்ள அனுப்பல, டிவி மூலமா பேச வைக்கிறாங்க. ஸோ அவங்க ஃப்ரெண்டு வந்து இவருக்கு வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாரு. நீ ஏன் இவ்வளவு டவுனா இருக்க, நான் வந்து உன்னை வெளியில பார்த்த மாதிரி நீ உள்ள இல்ல, வெளியில எப்படி பேசுவேன் அந்த மாதிரி இங்க உன்னோட பாயிண்ட்ஸ் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேங்கிற சொன்னா கரெக்ட், நீ சொல்றது கரெக்ட், ஷில்பா சொன்னா நீ சொல்றது கரெக்ட், சோம் சொன்னா நீ சொல்றது கரெக்ட் அப்படின்னு மண்டே ஆட்டிட்டு போற, உன்னோட பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வை அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இது மட்டும் இல்லாம உன் அம்மா வந்து உன்னை பத்தி பெருமையா தான் நினைச்சிட்டு இருக்காங்க, ஆனா வந்து அவங்க கவலையா இருக்காங்க, நீ இப்படி விளையாடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ நீ வந்து நல்லா பிளே பண்ணு, உன் வாய்ஸ் அவுட் பண்ணு, உன் கருத்துக்களை எடுத்து வை, எல்லாருக்கும் மண்டே ஆட்டிட்டு போகாத, திஸ் இஸ் நாட் கரண் அப்படின்னு அவர் பேசுறாரு. அப்புறம் கை தட்டி வேக் அப் கரண் அப்படின்னு சொல்றாரு, எழுந்திரு கரண், நீ வந்து உன்னோட கேமை பிளே பண்ண அப்படின்னு. சரி நான் ஒரு இனிமே வந்து சேஞ்ச் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு வந்து அவர் சும்மா சேஞ்ச் இல்லப்பா, டிராஸ்டிக் சேஞ்ச் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொல்றாரு. அதெல்லாம் கேட்டு ரொம்ப மோட்டிவேட் ஆகுறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயத்தையும் சொல்றாரு, நீ எதுக்கு வந்து ஷில்பா மேம் விஷயத்துல இவ்வளோ கன்ஃபியூஸ்டா இருக்க, ஷில்பா மேம் வந்து உன்னை அந்த ராஜா டாஸ்க்ல வந்து விட்டு கொடுத்தாங்க தானே, அப்ப நீ இங்க வந்து டைம் காட் டாஸ்க்லாம் அவங்கள விட்டு கொடுத்தது தப்பே கிடையாதே, நீ ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிற, டைரக்டா போய் சொல்லு, நான் இதனாலதான் நான் அங்க எனக்கு நீங்க பண்ணது பிடிக்கல, அதனால நான் இங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், டைரக்டா சொல்லு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆனா இப்போ வந்து இது டூ லேட். அவரு காரணமே ஆமா இது ரொம்ப லேட் ஆயிடுச்சு, இன்னுமே நான் போய் சொன்னாலும் அது நல்லா இருக்காதுன்னு சொல்றாரு. ஸோ இவர் வந்து உள்ள ஃபேமிலி மீட் பண்றதுக்காக கன்ஃபெஷன் ரூமுக்கு போகும்போதே பார்த்தீங்கன்னா ஷில்பா மேம் வெளியில இருந்து ஐயோ உன்னை திரும்பி அப்படியே அனுப்பிச்சிட போறாங்களோன்ற பயத்துல தான் இருப்பாங்க. வந்து கட்டி பிடிச்சி ஜாக்கிரதையா போயிட்டு வா, திரும்பி உன்னை நான் பார்ப்பேன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தான் உள்ள அனுப்புவாங்க. அனுப்புற அந்த கேப்ல திரும்பி வந்து உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. அழுதுட்டு இருக்கும்போது விவியன் என்னன்னு கேட்கவும், இங்க எல்லாருமே டர்ட்டி கேம் விளையாடுறாங்க, எனக்கு இந்த மாதிரி டர்ட்டி கேம் விளையாடவே தெரியாது ஓ அப்படின்னு அழுறாங்க. உடனே விவியனும் வந்துட்டு இந்த கேமோட ஃபார்மேட்டே அப்படிதான், இதுக்காகலாம் நீங்க அழாதீங்க, நீங்க இந்த மாதிரி கேம் ஆட கத்துக்கோங்க அப்படின்னு விவியன் சொல்றாரு. இவங்களுக்கு கேம் ஆட தெரியாது அப்படின்ற மாதிரிதான் இருந்தது, இவங்களுக்கு வந்து டீச் பண்ணிட்டு இருக்கீங்களே, அவங்க உங்களுக்கு வந்து கிளாஸ் எடுப்பாங்களே அப்படின்ற மாதிரிதான் இருந்தது நம்மளுக்கு பாக்குறதுக்கு.
ஸோ இருந்தாலும் வந்து அவங்க ஒரே அழுதுட்டு இருந்தாங்க. அதுக்கு வந்து விவியன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருந்தாரு. கரண் வெளியில வந்த உடனே அப்படியே ஓடி போய் கட்டி பிடிக்கிறாங்க. அதே டைமுக்கு இங்க ஆலிஸ், ஈஷா, அவினாஷ் இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இப்போ எபிசோட்லாம் முடிஞ்ச உடனே நம்ம கிட்ட வந்து அவங்க சைடை ஜஸ்டிஃபை பண்ணுவாங்க. அவினாஷ் நீ வந்துட்டு எதனா அவங்க சைடு பேசினா பாரு அப்படின்ற மாதிரி ஆலிஸ் மிரட்டி வைக்கிறாங்க. இந்த மாதிரி ஷில்பா மேம் இப்படி பண்ணுவாங்கன்றது வந்து அந்த டீமுக்கும் தெரியுது. அதே டைமுக்கு ஈஷா வந்து சொல்லிட்டு இருக்காங்க, உள்ள என்ன நடந்ததுன்னே தெரியலையே, எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, அதாவது கன்ஃபெஷன் ரூம்ல என்ன நடந்ததுன்னே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ கரண் வெளியில வந்த உடனே ஷில்பா மேம், ஸ்ருதிகா இவங்கெல்லாம் இருக்காங்க. அவங்க எல்லாரையுமே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஒரு மாதிரி எமோஷனல் பாண்டிங்கா இருக்காது. ஈஷா வந்துட்டு உள்ள போறாங்க கன்ஃபெஷன் ரூம்ல. ஈஷாவோட அம்மா வந்திருக்காங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்த உடனே ரொம்ப எமோஷனல் ஆயிட்டு ஈஷா வந்து நான் அவங்களை ரொம்ப மிஸ் பண்றேன்னு அவங்க அம்மா கிட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன், நீ நல்லா விளையாடுற, நீ ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற, அதெல்லாம் ஓகே தான், உன் ஃப்ரெண்ட்ஸ்க்காக நிக்கிற, அதெல்லாம் ஓகே தான். பட் நீ ஏன் ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்க மாட்டேங்கிற? உன் ஃப்ரெண்ட்ஸே தப்பு பண்ணாலும் மற்றவங்க தப்பு பண்ணாலும் நீ வந்து வாய்ஸ் அவுட் பண்ண மாட்டேங்கிற. தப்புனா தப்புன்னு சொல்லு, ரைட்டுனா ரைட்டுன்னு சொல்லு, உன்னோட ஸ்டாண்ட் என்னவோ அதை எடுத்து வை, நீ பின்னாடி உட்காந்து அப்படியே பார்த்துக்கிட்டு மட்டும் இருக்காத, நீ வந்து பேசு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே இவங்களும் வந்து கண்டிப்பாமா உங்களை நான் ப்ரௌடா ஃபீல் பண்ண வைப்பேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணிட்டு இங்க இருந்து வெளியில போறாங்க. அவினாஷ் வந்து என்ன நடந்ததுன்னு சொல்லி கேட்கவும் அப்படியே ஹக் பண்ணி எமோஷனல் ஆகுறாங்க அவங்களும். ஸோ அந்த சீன் அங்க முடியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எவிக்ஷனுக்காக எல்லாரையும் கூப்பிடுறாரு பிக் பாஸ். எல்லார்கிட்டயும் வந்து பேசிட்டு இருக்காரு. அப்போ பேசிட்டு இருக்கும் போது சொல்றாரு, ஸோ இந்த வாரம் யாரு வெளியில போக போறதுன்னா அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை அப்படி சொல்லிடுறாரு. ஸோ எல்லாருக்கும் ஒரே ஹாப்பி ஆயிடுது. அதுல ரொம்ப சந்தோஷப்பட்டது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷில்பா மேம் வந்து இந்த பக்கம் திரும்பி கரணை கட்டி பிடிக்கிறாங்க, அந்த பக்கம் திரும்பி சும்மா கட்டி பிடிக்கிறாங்க, ஒரே பாச மழை பொழிறாங்க. ஆனா வந்து இங்க என்ன கதை தெரியுமா, இவங்க வந்து கரணை இப்ப கட்டி பிடிச்சு போக கூடாது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்றாங்கல்ல. இதே பர்சன் வந்து இன்னைக்கு எபிசோட்ல நான் பார்த்தேன், அதாவது ப்ரோமோஸ்லாம் வர ஆரம்பிச்சிடும்ல. ஸோ ப்ரோமோஸ்ல பார்த்துட்டேன். ப்ரோமோஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து நாமினேட் பண்றாங்க கரணை. யார் வந்து போகக்கூடாது, நீ போகவே கூடாது, நீ இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதே பர்சன் போயிட்டு அவங்கள நாமினேட் பண்றாங்க. என்னன்னால ப்ரோமோ பார்த்து டிசைட் பண்ண முடியாது, உள்ள போய் யார் யார் நாமினேட் ஆனான்னு எனக்கு இன்னும் தெரியல, நாமினேஷன் பார்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, ஷில்பா மேம் வந்து எப்பவுமே வந்து டபுள் கேம் விளையாடுறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ருதிகாவும் அங்கங்க மாத்தி மாத்தி பேசி கொஞ்சம் என்ன பண்ணிடுறாங்கன்னா பிரச்சனையில மாட்டிக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸ்ருதிகா ஏன் தெரியல. ஏன்னா அந்த ஷில்பா மேம் விஷயத்திலேயே இவங்க பொண்ணா இருந்தா அப்படி பண்ணிருப்பாங்களான்னு கேட்கவும் சல்மான் கான் முன்னாடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, சும் வந்து ரொம்ப டவுனா இருந்தா, அவ வந்து பேசினா என்கிட்ட, என்ன லிங்க் பண்ணி பேசுறாங்க, கஷ்டமா இருக்குன்னு சொன்னா. ஸோ அப்பதான் நான் அதை சொன்னேன்னு சொன்னாங்க. ஆனா ஆக்சுவலி சும் வந்து அப்படி ஒரு விஷயம் சொன்ன மாதிரி தெரியல, வருத்தப்பட்டாங்களா என்ன அப்படின்னு அது ஒழுங்கா எனக்கு தெரியல. நீங்க அந்த மாதிரி ஏதாவது சீன் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. சும் நிஜமாவே வந்து ஸ்ருதிகா கிட்ட வருத்தப்பட்டு சொன்னாங்களா, இந்த மாதிரி எனக்கு கரணோட வச்சு பேசுறாங்கன்னு வருத்தப்பட்டு சொன்னாங்களா, எனக்கு அது தெரியல. ஆனா வந்து ஒரு விஷயம் சொன்னாங்க, என்ன வந்து சொன்னாரு, இந்த மாதிரி நீ உன் தம்பியோட வச்சு டேட்டிங் போறேன்னு சொன்ன உடனே அது எனக்கு வந்து கஷ்டமாயிடுச்சு, நான் ஜெலஸ் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லி கரண் சொன்னாரு. அது வந்து எனக்கு கம்ஃபர்டபுளாவே இல்லை அப்படின்னு வந்து சும் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க வந்து இந்த விஷயத்தையே ஆரம்பிச்சாங்க. ஸோ அது ஞாபகம் இருக்கு எனக்கு. இல்லை இதை தவிர அவங்க எமோஷனலா எனக்கு பிடிக்கல, ஷில்பா மேம் இப்படி பேசுறது அப்படி எதனா சும் சொன்னாங்களா, எனக்கு அந்த மாதிரி தெரியல எதுவும் சொன்ன மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்ததுன்னா நீங்க வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கும் வந்து கிளாரிட்டி வேணும் அதை பத்தி. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து ஸ்ருதிகா வந்து பிரச்சனையில மாட்டி விடக்கூடிய விஷயங்களா இருக்கு. கொஞ்சம் வந்து பயத்துல அவங்க கொஞ்சம் மாத்தி பேசிடுறாங்க. ஷில்பா வந்து அகேன் வந்து நைட்டு ஷில்பா, கரண் அண்ட் சும் உட்காந்து பெட்ல பேசிட்டு இருக்காங்க. சேம் டாபிக் ஷில்பா மேம் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஒரு ப்ரோக்ராம்ல இருக்கீங்கன்றதுக்காக உங்க ஃபீலிங்ஸ் எல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. பி ஓப்பன். நோ, உங்களுக்கு வந்து லவ் பண்றீங்கன்னா ரெண்டு பேரையும் பிடிக்கும்னு சொல்லுங்க, எதுக்கு வந்து அதை மறைச்சிக்கிட்டே இருக்கீங்க, சும் ஓப்பனா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கரண் உடனே சொல்றாரு, நான் ஓப்பனா சொல்றேனே, எனக்கு சும்மா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சும்மா சொல்றாங்க எனக்கும் கரணை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஷில்பா மேம். இந்த டாக்ஸோட வந்து இந்த எபிசோட் வந்து முடியுது. எனக்கு தெரிஞ்சு ஸ்ருதிகா வந்து இன்னும் கொஞ்ச நாள் கண்டிப்பா விடுவாங்க பிக் பாஸ்ல. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி டிஆர்பி டவுனா இருக்கு. இதுல வந்து சவுத் சைட்ல இருந்து நிறைய பேர் பாக்குறாங்கன்னு தெரியும். அது வந்து ஸ்ருதிகாக்காக மட்டும்தான் நிறைய பேர் பாக்குறாங்கன்னு தெரியும். இல்லைன்னா நம்ம ஜியோ சினிமாஸ் கலர்ஸ்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் இல்லையா. ஸோ இந்த சேனல் எல்லாம் வந்து நம்ம தமிழ் மக்கள் போய் பாக்குறாங்கன்னா அதுக்கு ரீசன் வந்து ஸ்ருதிகா மட்டும்தான். அதனால அந்த சவுத் கிரௌடே வந்து அவங்களுக்கு கம்மியாயிடும் பாக்குறது ஸ்ருதிகா வெளியில அமிச்சா. ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக வந்து ஸ்ருதிகாவை கொஞ்சம் தூரம் கொண்டு போவாங்க தான். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அட்லீஸ்ட் அந்த ஃபேமிலி
டாஸ்க் வரைக்குமாவது ஸ்ருதிகா உள்ள இருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். பட் ஸ்ருதிகா கொஞ்சம் வந்து பார்த்து விளையாடணும், அதுதான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா விளையாடணும். இந்த மாதிரி வார்த்தைகள் விடுறதுல எல்லாம் அவங்க கொஞ்சம் பார்த்து இருக்கணும். இதனால அவங்க மோசமான பர்சன் அப்படிலாம் சொல்லிட முடியாது. மனசுள்ள ஒரு பர்சன் தான் அவங்க, அது நல்லாவே தெரியுது. அதான் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மேல இருக்க பொசசிவ்னஸ்னாலயோ திடீர்னு நம்ம வந்து ஒரு விஷயத்த மாட்டிக்கிட்டோம்னா வளருவோம் இல்லையா, அந்த மாதிரியான வளரல்ல தான் வந்து இவங்க தப்பா சில விஷயங்கள் செஞ்சிடறாங்க. மற்றபடி ஷீ இஸ் ஃபைன். ரொம்ப பிளான் பண்ணி இவங்களை அட்டாக் பண்ணோம், இவங்களை டார்கெட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சுலாம் அவங்க எதுவுமே பண்ற மாதிரி எனக்கு தெரியல. அப்போ இவங்களோட கேம் வந்து எப்படி போகுது, எப்படி மாறுதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். நிறைய பேர் வந்து லைக் பண்ணாம பாக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. ப்ளீஸ் நீங்களாம் வந்து லைக்கும் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க. ஸோ தட் எனக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்றதுக்கு. நாளைக்கு திரும்பவும் உங்களை எபிசோட் 44ஓட எக்ஸ்பிளனேஷனோட மீட் பண்ண வரேன். Until then, it's bye from Jamima. Take care.